சட்ட விழிப்புணர்வு மற்றும் அப்டேட்களுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மதீஸ் லீகல் லென்ஸ். இந்த வீடியோவை மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. சரி, நீ வழக்கமா இதெல்லாம் ஆபீஸ்க்கு வந்து தானே கேட்ப. இன்னைக்கு என்ன போன்ல கேக்குற? ஏற்கனவே டிராபிக் சத்தம் ஒண்ணுமே கேட்கல. பக்கத்துல தான் இருக்கியா? வா. யாரு? ஹலோ, வெல்கம். பா, இப்ப சொல்லு. டிராபிக்ல அந்த டிராபிக் சவுண்டும் சரி, நீ உன் குரல் சும்மாவே நல்லா கேட்கும். ஒண்ணுமே தெளிவா கேட்கல. ஒண்ணு இல்ல, இந்த ஃப்ரெண்டோட அப்பா வந்துட்டு அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட வந்து 2 ஏக்கர் நிலத்தை வந்துட்டு 3 லட்ச ரூபா விலை பேசி 50,000 டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து அந்த இடத்த வந்து புக் பண்ணி வச்சிருந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் வந்து டியூரேஷன் கொடுத்திருந்திருக்காங்க. 6 மாசத்துக்கு அப்புறமேட்டு அவரால் வந்துட்டு பணத்தை போட்ட முடியலன்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒரு 50,000 ரூபாய் செக் கொடுத்து திரும்ப ஒரு 3 மாசத்துக்கு வந்துட்டு அக்ரிமெண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்காங்க. 2ஆவதா கொடுத்த 50,000 அவங்க பத்திரத்துல மென்ஷன் பண்ணல, பேமெண்ட் வந்து செக் மூலியமா தான் கொடுத்திருக்காங்க. ஆனா இப்போ வந்துட்டு அந்த நிலத்தோட உரிமை சொந்தக்காரர் என்ன சொல்றாருனாக்கா, அந்த நிலம் வந்துட்டு முடிஞ்சு போச்சு, நீங்க சொன்ன டைத்துக்குள்ள வரல, அதனால வந்துட்டு அந்த நிலத்தை உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு தகராறு பண்றாரு. இப்ப என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. முதல்ல அந்த சேல் அக்ரிமெண்ட் காப்பியை எனக்கு எடுத்துட்டு வாங்க. சேல் அக்ரிமெண்ட் காப்பில அவங்க என்ன கிளாஸஸ் போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு தான் நெக்ஸ்ட் ரெமெடி நிஜமாவே யார் மேல என்ன பிரச்சனைன்னு தெரியும். பார்ஷலா இருக்கும்போது வந்து அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட் ஃபைல் பண்ணுவாங்க சிவில் கோர்ட்ல. ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட் 3 இயர்ஸ் லிமிடேஷனுக்குள்ள நம்ம அந்த சேல் அக்ரிமெண்ட் என்டான டேட்ல இருந்து 3 இயர்ஸ்க்குள்ள நம்மளால சூட் ஃபைல் பண்ணிக்க முடியும். அந்த கன்சர்ன் சேல் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு அமௌண்ட் ரீஃபண்ட் வாங்குறதுக்கும் அந்த பையருக்கு வந்து ரைட்ஸ் இருக்கு. சோ உங்களோட ஃபேக்ட்ஸ் இதுல எதுல கவர் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. நீ சொல்றதை வச்சு என்னால எதுவுமே டிசைட் பண்ண முடியாது. பிகாஸ் நீ சொல்றது உண்மையா கூட இருக்கலாம், இல்ல உன் பக்கம் இருக்கிறவங்க அவங்களுக்கு சாதகமான நியூஸை மட்டும் சொல்லியிருக்கலாம். நான் டாக்குமெண்ட்ஸை பார்க்காம எதுவுமே சொல்லக்கூடாது. முதல்ல நீ டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வா, இல்ல அந்த கன்சர்ன் பர்சனை கையோட கூட்டிட்டு வா, வில் செக் அவுட். ஒரு சொத்தை வந்துட்டு கரையம் பண்ணதுக்கு நம்ம வந்துட்டு அட்வான்ஸ் பணத்தை கொடுத்து அதை வந்து பிளாக் பண்ணி வைக்கிறோம். அட்வான்ஸ் பணத்துக்கான அக்ரிமெண்ட் போடும்போது சிக்கல் இல்லாம இருக்கிறதுக்கு எப்படி இந்த அக்ரிமெண்ட் வந்துட்டு போடணும்? பார்ட்டிஸோட டீடைல்ஸை தெளிவா மென்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஏ இருக்காருன்னா ஏயோட அப்பா, அவங்களோட ஆதார் கார்டு, அவங்களோட பேன் கார்டு, அவங்களோட பிரசன்ட் ரிசைடிங் அட்ரஸ் அதெல்லாம் தெளிவா மென்ஷன் பண்ணணும். ஷெட்யூல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, அதாவது எந்த ப்ராப்பர்ட்டிக்காக நீங்க அக்ரிமெண்ட் யூஸ் பண்றீங்களோ, இல்ல சேல் டீட் போடுறீங்களோ, இல்ல எந்த டீட் ஆஃப் கன்வென்சிங் நீங்க ரெடி பண்றீங்களோ அதுல ஷெட்யூல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி தெளிவா எதுவுமே மிஸ் பண்ணாம, அதாவது எந்த வில்லேஜ், எந்த தாலுக்கு, எந்த டிஸ்ட்ரிக்ட், வில்லேஜ் நம்பர் என்ன, பட்டா நம்பர் என்ன, அந்த லேண்டோட எக்ஸ்டென்ட் எவ்வளோ, அந்த லேண்டோட சுத்தி இருக்கிற பவுண்டரிஸ் என்னென்ன, லீனியர் மெஷர்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு எல்லாமே நீங்க தெளிவா மென்ஷன் பண்ணணும். அந்த லேண்டோட எக்ஸ்டென்ட் பட்டால எவ்வளவு இருக்கு, டாக்குமெண்ட்ல எவ்வளவு இருக்கு, நீங்க எவ்வளவுக்கு வாங்குறீங்க, இது எல்லாமே ஷெட்யூல் ஆஃப் ப்ராப்பர்ட்டில தெளிவா மென்ஷன் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு காசு கொடுக்குறீங்க, டோட்டல் ப்ராப்பர்ட்டி எவ்வளோ, மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ, அதுல சேல் கன்சிடரேஷன் நீங்க எவ்வளவு பிக்ஸ் பண்ணிருக்கீங்க, அது நீங்க கொடுக்குற டோக்கன் அட்வான்ஸ் என்ன, டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்த எந்த டேட்டுக்குள்ள நீங்க சேல் டீட் பண்ண போறீங்க, இல்ல அந்த சேல் டீடு பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு என்ன ரெமெடி வைக்கிறீங்க, யாருக்கு என்ன ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க அக்ரிமெண்ட் போடும் போதே நீங்க தெளிவா பேசி டிசைட் பண்ணிக்க முடியும். சோ அது எல்லாத்தையுமே நீங்க ரெக்கார்ட் பண்ணணும் அக்ரிமெண்ட்ல. அபோவ் ஆல் இந்த எல்லா டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் விட்னஸ் ஒரு 2 பேர் சைன் பண்ணணும். அந்த விட்னஸ் அவங்கதான் வந்து எப்பவுமே வந்து ப்ரூவ் பண்ணுவாங்க இந்த டிரான்சாக்ஷன் நடந்தது அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃபே அவங்க தான். சோ அவங்களோட ஆதார் கார்டு, அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே தெளிவா மென்ஷன் பண்ணிருக்கணும். முன்னாடி எல்லாம் வந்து நிறைய சேல் அக்ரிமெண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணாம பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து சேல் அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணா நல்லது. இப்போ வந்து சேல் அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு வந்து தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்ல வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் ஹேமலதா வர்சஸ் கஸ்தூரி அப்படிங்கிற ஒரு கேஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அக்ரிமெண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆகல அப்படின்னா கூட நீங்க சூட் ஃபார் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ்லயோ இல்ல சம்பந்தப்பட்ட கொலாட்ரல் டிரான்சாக்ஷன்ஸ்லயோ நீங்க அந்த அன்ரெஜிஸ்டர்ட் அக்ரிமெண்ட்டை ஒரு எவிடன்ஸா யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு அந்த கேஸ்ல சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்ல சொல்லியிருக்க மாதிரி இப்போ நீங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது நல்லது. ரெஜிஸ்டர் பண்ணதோட இல்லாம அந்த டிரான்சாக்ஷன் ஈஸியில ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு நீங்க செக் பண்ணணும். ஒரு ப்ராப்பர்ட்டி ஓனர் நம்மகிட்ட வந்துட்டு ப்ராப்பர்ட்டி சேல் பண்றதுக்காக அட்வான்ஸ் பணத்தை வாங்கிக்கிட்டு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாரு. அதுக்கு அப்புறமேட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு அதிக விலைக்கு இன்னொருத்தர்கிட்ட வித்துட்டாரு அப்படிங்குள்ள நாம அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் மேல வந்துட்டு ஏதாவது கேஸ் ஃபைல் பண்ண முடியுமா? அவர்கிட்ட இழப்பீடு ஏதாவது கேட்க முடியுமா? ஏற்கனவே ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு அக்ரிமெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சும் ஒரு தேர்ட் பார்ட்டி அதை வாங்குறாங்க அப்படின்னா அவங்களோட ரைட்டை அவங்களே வாலண்டியரா வந்து விட்டு கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். சோ அந்த அக்ரிமெண்ட் போட்டவங்களுக்கு தான் எப்பவுமே அந்த இடத்தோட உரிமை இருக்கு. அந்த அக்ரிமெண்ட் போட்டவங்க தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்து, அதாவது தெரிஞ்சே வாங்கின அந்த பர்சன் கிட்ட இருந்து அவங்களால ப்ராப்பர்ட்டியை திரும்ப வாங்கிக்க முடியும். சோ அவங்க ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட் ஃபைல் பண்ணணும். அவங்க 3 வருஷத்துக்குள்ள இல்ல அந்த விஷயத்த பத்தி அந்த அக்ரிமெண்ட் போட்டவங்களுக்கு எப்போ நாலேஜ் வருதோ அப்போ அவங்க அந்த கன்சர்ன் பார்ட்டிஸ் மேல, அதாவது வித்தவர் தப்பா அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு இல்லையா அவங்களுக்கு, அந்த வெண்டர் அவங்க மேலயும் நீங்க கேஸ் ஃபைல் பண்ணணும். அந்த தேர்ட் பார்ட்டி தெரிஞ்சே வாங்குறாங்க இல்லையா
அவங்க மாதிரி நீங்க கேஸ் ஃபைல் பண்ணணும். நீங்க கேஸ் ஃபைல் பண்ணீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட உரிமை உங்களுக்கு வரும். ஆனா நீங்க ப்ராப்பரா அக்ரிமெண்ட் பண்ணிருக்கீங்க, உங்க சைடு எந்த தப்பும் இல்ல, வெண்டார் தான் தப்பா அந்த இடத்த வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்திருக்காரு தேர்ட் பார்ட்டிக்குங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும். இது இந்தர் சிங் வர்சஸ் சுஷா சிங் அப்படிங்கிற ஒரு கேஸ்ல பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட் தெளிவா ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க. சரி, இந்த இப்ப என்னுடைய ஃப்ரெண்டோட அப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு அக்ரிமெண்ட்ல ஒரு அமௌண்ட் வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணதை மட்டும் தான் போட்டிருக்காங்க, 50,000 ரூபாய். ரெண்டாவதா கொடுத்த 50,000 ரூபாய்க்கு அக்ரிமெண்ட்ல திரும்ப மென்ஷன் பண்ணி போட கிடையாது, அதுக்குன்னு தனியா அக்ரிமெண்ட் போட கிடையாது. அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர்கிட்ட கேட்டாக்கா நீங்க என்கிட்ட வாங்கின கடனை வந்து செட்டில் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அதை எப்படி சரி? நீங்க அக்ரிமெண்ட்னு சொல்லி காசு கொடுத்தாலும் சரி, சேல் டீடு கொடுத்தாலும் சரி, இல்ல வேற எந்த மார்ட்கேஜுக்கு எப்படி கடன் கொடுத்தாலும் சரி, இல்ல காசு வாங்கினாலும் சரி, நீங்க ப்ராப்பரா வந்து அதை டாக்குமெண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க காசை கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து கொடுத்துருப்பீங்க, செக்கா கொடுத்துருப்பீங்க, டிடியா கொடுத்துருப்பீங்க, ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பீங்க, இல்ல கேஷா கூட கொடுத்துருப்பீங்க. சோ அதை ப்ராப்பரா ரெசிப்டா நீங்க டாக்குமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எதுக்காக அந்த பணம் கொடுத்தீங்கிற ப்ரூஃப் வந்து உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். உங்களை யாராலையும் வந்து ஏமாத்தவோ இந்த மாதிரி டிஸ்பியூட்டுக்கோ ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு ப்ரூஃப் உங்களை எப்பவுமே காப்பாற்றும். சோ ரெசிப்ட் இருக்கான்னு நீ செக் பண்ண. சரி, இந்த மாதிரி டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து ப்ராப்பர்ட்டியை புக் பண்ணதுல ப்ராப்பர்ட்டியை புக் பண்ணவர் வந்துட்டு இறந்துட்டாலும் சரி, இல்லைனாக்கா அந்த ப்ராப்பர்ட்டி விக்கிறேன்னு சொன்னவர் இறந்துட்டாலும் சரி, இல்ல 2 பேருமே இறந்துட்டாங்கனாக்கா அந்த அக்ரிமெண்ட் வந்துட்டு என்ன ஆகும்? ப்ராப்பர்ட்டி அவங்களோட லீகல் ஹேர்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சோ நீங்க அவங்க டெத் சர்டிபிகேட், அந்த ப்ராப்பர்ட்டி யார் மேல இருக்கோ அந்த கன்சர்ன் பர்சனோட டெத் சர்டிபிகேட் அண்ட் லீகல் சர்டிபிகேட் வாங்கணும். அந்த டாக்குமெண்ட்ஸை வச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் சேல் டீட ப்ரொசீட் பண்ணலாம். அந்த லீகல் ஹேர்ஸோட டெசிஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து விற்க போறத பத்தி தெரியுதோ தெரியலையோ நமக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க சேல் டீட் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும். இன்கேஸ் அவங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க அந்த அக்ரிமெண்ட்டை காமிச்சு நீங்க அந்த இடத்த உங்க பேர்ல மாத்திக்க முடியும். நீங்க அப்படி எழுதி வாங்குற சேல் டீட்ல கண்டிப்பா அந்த இறந்து போனவங்களோட டெத் சர்டிபிகேட்டும் லீகல் சர்டிபிகேட்டும் கண்டிப்பா வைக்கணும். இன்கேஸ் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து உயில் மூலமா வந்திருந்துச்சு அப்படின்னா ப்ரொபேட் ஆர்டரும் நீங்க உள்ள வைக்கணும். இன்கேஸ் அந்த ப்ராப்பர்ட்டி மெட்ராஸ், பாம்பே, கால்கட்டா அப்படிங்கிற 3 சிட்டிக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா. நீ விட்டா கேட்டுட்டே இருப்ப, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன், நம்ம அப்புறம் பேசலாம். இப்ப கொஞ்ச நாளா என்ன ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படின்னா, 2 இண்டிவிஜுவல்ஸ்க்கு நடுவுல கடன் வாங்கும் போது கடன் வாங்குறவங்க மேல ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா அந்த கடன் அந்த ப்ராப்பர்ட்டிக்காக வாங்குற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் ஃபார் சேல் மாதிரியும் டெவலப் பண்ணிக்கிறாங்க. ஸோ லேட்டர் இன்கேஸ் கடன் கொடுக்க டிஃபால்ட் ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் வந்துச்சு, இஎம்ஐ ப்ராப்பரா பே பண்ணல அப்படின்னா ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் சூட் மாதிரி ஒன்று போட்டு ரெக்கவர் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ அப்போ ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணும்போது சூட்ல வந்து நீங்க அந்த ப்ராப்பர்ட்டியை விற்கிற இன்டென்ஷன்ல இல்ல, வெறும் கடன் மட்டும்தான் வாங்கியிருக்கோம், அதை தான் வந்து இந்த மாதிரி ரெக்கவர் பண்ண ட்ரை பண்றாங்கன்னு நீங்க சொல்லி ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பெசிபிக் சூட் ஃபார் பெர்ஃபார்மன்ஸும் சரி, இல்ல இந்த மாதிரி கடன்லயும் சரி, உங்களுக்கு உங்க ப்ராப்பர்ட்டி செக்யூர்டா இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மறக்காம மதீஸ் லீகல் நெக்ஸஸ் சப்ஸ்கிரைப் செய்வதோட இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. Prevention of Cruelty to Animals Act 1960 படி செக்ஷன் 11 Cruelty to Animals, அதாவது ஏதாவது ஒரு விலங்கு அடிக்கிறதோ, துன்புறுத்துறதோ, இல்ல சாப்பாட்டுல ஏதாவது கலந்து கொடுக்கறதோ, இந்த மாதிரி சில செயல்கள் வந்து cruelty அப்படிங்கிற கிரவுண்ட்ல வரும். உங்களுக்கு தெரியும், இப்ப நிறைய பேரு அதை வச்சு வித்த காட்டுவாங்க, இல்ல அதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேங்கிற பேர்ல, செய்ய வைக்கிறேங்கிற பேர்ல வந்து அதை கஷ்டப்படுத்துவாங்க. செக்ஷன் 22 படி இத ஒரு விலங்கு கஷ்டப்படுத்துறாங்க, துன்புறுத்துறாங்க, இல்ல